தனுஷு ராசிக்காரர்கள், இது உங்களுக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 27 அக்டோபர்லேருந்து 2 நவம்பர் வரைக்கும். ஸோ உங்களுடைய மேஜர் ஈவெண்ட்ஸ் இதை பற்றி இருக்க போகுது. திஸ் இஸ் meant டு பி ஃபார் எவர். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ், லவ் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இது கடைசி வரையில் நிலைக்க போகுது. ஏதோ ஒரு ஜாப் கூட குறிக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு பர்சனை பற்றி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப உறுதியாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ரொம்ப பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் இது முன்னுக்கு சரியாக நடக்கலை அப்படின் போது இந்த ஒரு தருணம் உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சில பேர் பேட் பீப்புள் மேனிப்புலேஷன்லேருந்து நீங்கள் விடுவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா பேட் பீப்புள் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில பேரை பார்த்து கவனிச்சிருவீங்க. இவங்க தான் இத்தனை நாளாக என்னை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அந்த ஒரு சில பீப்புள் உங்களை நீங்கள் பேட் பீப்புள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கூட சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்க, ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது ஒரு ஜாப் குறிப்பிட்ட ஒரு சில விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பர்சனல் க்ரோத். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இத்தனை நாளாக புரியலை, இதை நான் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, இது ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் அந்த பஸலை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அது ரொம்ப பஸல் சிச்சுவேஷன்ஸாக இருந்திருக்கு அப்படின் போது அதுக்கான ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விதமான சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகுது? ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு டிசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பம் இருக்குது, பட் அதே சமயத்தில் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. எந்த சிச்சுவேஷன்ஸ் என்னால் மேனேஜ் பண்ணிடலாம், இந்த சிச்சுவேஷன்ஸில் இருந்தால் கூட என்னால் பார்க்க முடியும், பண்ண முடியும். பட்ஜெட் ப்ராப்ளம், கமிட்மெண்ட், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸாக கூட இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஃபுல் ஹாப்பினஸ், ஹார்மனி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வாரம் ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு சில பேர் கூட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு கைடன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நோக்கி போயிட்டுருக்கீங்க, உங்கள் பேச்சு 4 பேர் கேட்க போகிறாங்க. இது ஒரு கோச் மென்டோ, இல்லாட்டி நீங்கள் யாருக்கும் ஒரு சில கைடன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சில பேர் டீச்சிங் துறையில் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு பலன், இந்த ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, இடையில ஸ்டாப் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டாப் பண்ணி அனலைஸ் பண்ணுறீங்க, இந்த விஷயம் கரெக்டாக இல்லையா. மேபி நீங்கள் உங்களை கேட்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த விஷயத்தில் முயற்சி பண்ணணுமா இல்லையா, அண்ட் அந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா இல்லையான்ற ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரோல்டு எனர்ஜியில் இருக்க போகிறீங்க. இந்த எம்பர் எப்போவுமே ஒரு கண்ட்ரோல் மேனிப்புலேட்டிங் எனர்ஜியாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கண்ட்ரோல்டு, யாரும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, யாருமே என்னை மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க, ஸ்டெடி எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கான அந்த ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பார்த்து ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் ஏதோ ஒரு பஸலை சால்வ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, அந்த டிசிஷன் மூலிமா உங்களோட ஒரு விஷ் பிகம் ட்ரூ ஆக போகுது. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான இந்த வாரம் ஆக்சுவலி ஓகே, நல்ல ஒரு எனர்ஜி, ஏதோ ஒரு கைடன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு பஸலை சால்வ் பண்ணணும், ஒரு டிசிஷன் பண்ணணும் அப்படின் போது இந்த வாரத்தில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு முடிவு எடுக்க போய் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியாக நிலைக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது.